வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உயிர் வளமும் மனவளம் என்ற தலைப்பின் கீழ் தவம் பற்றிய, அதாவது சாந்தி தவம், துரிய தவம் ஆகியவற்றை பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 3. சாந்தி தவத்தின் மையம் முதுகுத்தண்டின் அடிப்பகுதி. இது மூலாதாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. மூலாதாரம் எங்கு அமைந்துள்ளது? ஆசன வாய்க்கு ஒரு அங்குலம் மேலே உள்ள வித்து மையத்தை ஒட்டியுள்ள பால் சுரப்பியை மூலாதாரத்தில், அதாவது முதுகுத்தண்டின் பாகத்தில் இருக்கிறது. சாந்தி தவம் என்பது மூலாதாரத்தின், அதாவது முதுகுத்தண்டின் அடிப்பாகத்தில் நினைவை செலுத்தி தவம் இயற்றுவது சாந்தி தவம் ஆகும். சாந்தி தவத்தின் சிறப்பு: மூலாதாரத்தில் மையம் கொண்டிருந்த உயிர் திரள் குண்டலினி சக்தி ஆகினை தவத்தால் சிறுக சிறுக மேலேறி மூளையில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இதனால் சிலருக்கு தலைபாரம், தலைவலி வரலாம். இவற்றை தடுப்பதற்கு சாந்தி யோகம் செய்ய வேண்டும். சாந்தி யோக பயிற்சி பெற்ற ஒரே நாளில் அவர்கள் படும் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறலாம். சாந்தி தவத்தின் மறுபெயர் இறங்குபடி தவம் என்றும் சாந்தி தவத்திற்கு வேறு பெயர் உண்டு. சாந்தி தவம் என்ற பெயர் வர காரணம், குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து ஆகினை சக்கரத்திற்கு எழுப்பி கொடுத்த ஆசானே அதனை மீண்டும் மூலாதாரத்திற்கு கொண்டு வரும் பயிற்சி தான் சாந்தி தவம். தவத்தின் கனலை இறக்கி சாந்தி தருவதால் சாந்தி தவம் என்று பெயர் பெற்றது. எளிய முறை குண்டலினி யோகத்தில் சாந்தி தவம் மிகவும் முக்கியமானது. முற்காலத்தில் யாருக்கு குண்டலினி யோகம் கற்பிக்கப்பட்டது? பெண்களுக்கு மாதவிலக்கு நின்ற பிறகுதான் அவர்களுடைய உடல் மன தகுதிகளை கருத்தில் கொண்டு குண்டலினி யோகம் கற்பிக்கப்பட்டது. ஆசனம், பிராணாயாமம், கிரியா போன்ற பயிற்சிகளை செய்து குணநல பேறு அடைந்தவர்களுக்கு மூளையில் வித்து சக்தி இருப்பு அதிகரித்து மூளை சிற்றறைகள் குண்டலினி யோகம் செய்வதற்கு தகுந்த பலம் பெற்று இருக்கும். இத்தகைய தகுதி அடைந்தவர்களுக்கே குண்டலினி யோகம் கற்பிக்கப்பட்டது. முற்காலத்தில் குண்டலினி யோகத்தால் ஏற்பட்ட சில சிக்கல்கள்: சிலருக்கு குண்டலினி சக்தியின் அழுத்தத்தை தாங்க இயலாத நிலை ஏற்பட்டு பெரும் துன்பத்தை அனுபவிக்க நேர்ந்திருக்கிறது. உடல் இயக்கத்தாலும் மன இயக்கத்திலும் குழப்பங்கள் ஏற்பட்டு சிலர் அகால மரணம் அடைந்திட்டு இருக்கின்றனர். சில குண்டலினி யோக ஆசான்கள் தவக்கணலை தணிக்க கண்டுபிடித்த யோக முறைதான் சாந்தி தவம் ஆகும். இது கண்டறியப்பட்ட பிறகுதான் குண்டலினி யோகத்தால் விளைந்த சிக்கல்கள் நீக்கப்பட்டன. சாந்தி தவம் எப்பொழுது கற்பிக்க வேண்டும்? ஆகினை தீட்சை பெற்ற 3வது நாள் சாந்தி தவம் எடுத்துக்கொள்ளலாம். தலைபாரம் உணரப்பெற்றால் 3 நாட்களுக்கு முன்னதாகவே சாந்தி தவம் எடுத்துக்கொள்ளலாம். சாந்தி தவம் எப்பொழுது மிக மிக அவசியம் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள்? வெள்ளிக்கிழமை தோறும் காலையும் மாலையும் ஆக வாரத்திற்கு 2 முறை சாந்தி தவம் செய்வது மிக மிக அவசியம் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வலியுறுத்துகின்றனர். சாந்தி தவத்தின் பயன்கள்: பஞ்சபூத தத்துவத்தில் மண் ஆகிய பிருத்திவிக்கு உரிய இடம் மூலாதாரம். இங்கு நின்று தவம் ஆற்றுவதால் நிலத்தை சார்ந்த ஆராய்ச்சி பற்றிய அறிவு அதிகரிக்கிறது. சாந்தி தவத்தில் உடல் வெப்பம் தணிகிறது, நரம்பு மண்டலம் அமைதியடைகிறது, உடல் சோர்வு மனச்சோர்வு நீங்கி உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறுகின்றது. சாந்தி தவத்தால் உடலுக்கு மூலப்பொருளான வித்து குழம்பு பால் சுரப்பில் தேங்கி கிடப்பதால் தேவைக்கேற்ப உடல் சக்தியை மனோசக்தியாகவும் மனோசக்தியை உடல் சக்தியாகவும் மாற்றி பயன் பெறுகிறோம். சாந்தி யோகத்தை முறையாக கையாண்டால் மனநோய் மருத்துவமனையில் படுக்கைகள் காலியாகிவிடும். மனநோய் என்பது எங்கும் யாருக்கும் இருக்காது என்று மகரிஷி அவர்கள் அடிக்கடி கூறுவதுண்டு. தண்டுவட சுத்தி என்பது ஆகினையிலிருந்து மூலாதாரத்திற்கும் மூலாதாரத்திலிருந்து ஆகினைக்கும் உடனுக்குடன் மாற்றி மாற்றி மனதை கொண்டு சென்று முடிவில் மூலாதாரத்திலேயே மனதை நிறுத்தும் பயிற்சியே தண்டுவட சுத்தியாகும். தண்டுவட சுத்தியின் பயன்கள்: சிலருக்கு மூலாதாரத்திற்கும் ஆகினைக்கும் நடுவில் உயிராற்றல் தடைபெற்று நின்றுவிடும். அந்த துன்பங்களிலிருந்து விடுபட தண்டுவட சுத்தியை என்ற பயிற்சி தரப்படுகிறது. இந்த பயிற்சியின் மூலம் மூலாதாரத்திலிருந்து ஆகினை வரை வரும் உயிராற்றலின் பாதை சரி செய்யப்படுகிறது. துரிய தவம் என்பது உச்சந்தலையில் உணர்வை நிறுத்தி தவம் இயற்றுவது துரிய தவம் ஆகும். துரிய தவம்
செய்வதால் ஏற்படும் விளைவு? துரிய நிலை தவத்தை செய்து வரும்போது சஞ்சித கர்மமாக முன்னை வினையையும் பிராரப்த கர்மமான தன் வினையையும் பின்னை வினையாகிய ஆகாமிய வினையையும் களைந்து விடலாம். இது பற்றி திருமூலர் திருமந்திரம் என்ற பாடலில் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவன் அருளாளே என்று பாடுகிறார். ராஜயோகம் ஏன் செய்ய வேண்டும் என்று ஏன் சொல்கிறார்கள்? துரியத்தில் தவம் செய்யும்போது உயிராற்றல் மூளையினுடைய ஒவ்வொரு சிற்றறைகளிலும் ஊடுருவி பாய்ந்து சுழன்று வர மனம் நிற்கும். மூளை சிற்றறைகள் அனைத்தும் செயலாக்கம் பெற்று நாம் நினைப்பதை செய்வதற்குரிய அளவிற்கு தகுந்த மன வலிமையை உண்டாகும். அதற்கு உடலும் உடற்கருவிகளும் ஒத்துழைக்கும். அதனால் துரிய தவத்தை ராஜயோகம் என்று அழைக்கின்றனர். துரிய தவத்தின் மறு பெயர்கள்? துரிய தவம் பிரம்மரந்திரம், ஹரித்வார், பாடி, இறைநிலையின் நுழைவாயில், மேலும் சகஸ்ராதார யோகம் என்று சொல்வர். நீண்ட காலமாக வந்த பல கோடி பிறவிகளாக கரும அமைப்பின் மூலமாக வந்த வினைப்பதிவுகளை போக்க வேண்டுமானால் உச்சியில் மனம் வைத்து துரிய நிலை தவம் செய்ய வேண்டும். பல பிறவி தொடராக வந்த வினைகளை தூய்மை செய்து கொள்ளலாம். இந்த தவத்தின் மூலம் இந்த பிறவியில் செய்த வினைகளையும் களைந்து கொள்ளலாம் என்று மகர்ஷி அவர்கள் சொல்கின்றனர். இதை பற்றிய கவி, அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினை போமே. துரிய தவ பயிற்சியின் அவசியம் அல்லது சிறப்பு யாது? எண்ணியதை எண்ணியபடி செய்ய முடியாமல் எண்ணத்திற்கும் செயலுக்கும் ஒரு முரண்பாடு வருகிறது. அதாவது பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் ஒரு போராட்டம் ஏற்படுகிறது. இந்த நிலையும் இருந்து மாறி விளக்கம் எதுவோ அந்த வழியில் பழக்கத்தை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய மன வலுவை பெற வேண்டும். அதற்கான உறுதியும் அந்த உறுதிக்கு ஒத்தவாறு மூளையினுடைய சிற்றறைகள் செயல்படுவதற்கும் உரிய பயிற்சி தான் துரிய நிலை தவம். துரிய தவம் செய்வதற்கு எந்த வகையான தீட்சை கொடுக்க வேண்டும்? நயன தீட்சை அல்லது சற்று தீட்சை என்பர். ஆகினை தவ சக்கரத்தில் கையால் தொட்டு உணர்வு கொடுத்த ஆசான் தனது இரு வெளி அருட்பார்வை மூலம் துரிய தீட்சை கொடுக்கின்றார். அதாவது உதாரணம் எப்படின்னா, மீன் தன் முட்டைகளை தனது பார்வையினாலேயே பொரித்து குஞ்சுகளை வெளிக்கொண்டு வருவது போல குரு ஆசான் தனது இரு வழி அருட்பார்வை மூலம் துரிய தீட்சை கொடுக்கின்றார். துரிய தவத்தை பற்றி அகத்தியர் என்ற சித்தர் அணுவென்றால் மனையாகும் சிவனே உச்சி என்கிறார். இதன் பொருள்? ஐம்புலனாக விரிந்தே பழகிய மனம் ஆகினையில் தொடு உணர்ச்சி என்ற ஒரே புலனாக சுருங்கி நின்றது. துரிய தவத்திலோ அந்த ஒரு புலனும் மறைய மனம் தனது விரிந்த நிலை குன்றி அதன் மூல நிலையான உயிராகவே நிற்கின்றது. உயிராகவே நிற்கிறது. இதனையே அகத்தியர் சித்தர் அணுவென்றால் மனையாகும் சிவனே உச்சி என்கிறார். துரிய தவம் எந்த மனதின் நிலையில் செய்ய வேண்டும்? துரிய தவம் நடு மனதில் நின்று ஆற்றப்படுவது ஆகும். துரிய தவத்திற்கு சகஸ்திராதார யோகம் என்று ஏன் பெயரிடப்பட்டது? சகஸ்ரம் என்றால் 1000. அதாவது நமது மூளையிலேயே ஆயிரக்கணக்கான பனிச்சிற்றறைகள் இயக்க மையங்கள் உள்ளது. ஒவ்வொரு எண்ணம் தோன்றுவதற்கும் பல சிற்றறைகள் ஒன்று சேர்ந்து இயங்கும். எனவே இந்த இடம் சகஸ்ராதாரம் என்று பெயர் பெற்றுள்ளது. எனவே துரியநிலை அந்த நிலையில் நின்று நாம் தவம் செய்வதால் துரியநிலை தவத்திற்கு சகஸ்ராதார யோகம் என்று கூறுகின்றோம். துரிய தவத்தின் பெருமையை உணர்ந்து குதம்பை சித்தர் பாடும் பாடல், மாங்காய் பாலுண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதுக்கடி. உடலுக்கு முதன்மை சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி, மனதிற்கு முதன்மை சுரப்பி பீனைல் சுரப்பி. இந்த பிட்யூட்ரியும் உடலின் முதன்மை சுரப்பியான பிட்யூட்ரியையும் மனதிற்கு முதன்மை சுரப்பியான பீனைல் சுரப்பியையும் கட்டுப்படுத்தி நம் வசப்படுத்தி இயக்கக்கூடிய இடமாக துரிய தவம் அமைகிறது.
துரிய தவத்தினால் உண்டாகும் பயன்கள். ஆன்மா தனது செயல் பதிவுகளிலிருந்து தூய்மை பெற ஏற்றதோர் பயிற்சி. எண்ணத்தை ஆராயவும் அகத்தாய்வு செய்யவும் கவலைகளை ஆராய்ந்து ஒழிக்கவும் துரிய நிலை தவம் பெரிதும் உதவியாக இருக்கிறது. பிராரப்த கர்மாவிலிருந்து தன்வினை விடுவிக்கிறது. நாம் எண்ணும் உயரிய எண்ணம் பல பேர் உள்ளத்தில் பிரதிபலிக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.